டைலரிங் ஒர்க் பண்ணுறப்போ சீரியல்ஸ் பார்க்க முடியல. நான் வந்து ஒரு ஸ்டிச்சை யூடியூப்ல பார்த்து கத்துக்கணும். பட் என்னால ஒரு ஒரு வாட்டியும் ஃபோன் எடுத்து எடுத்து பார்த்து வச்சு, ஸோ ஃபோன் கீழ விழுறது, இந்த மாரி நெறைய இஷ்யூஸ் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, அப்ப இந்த ஃபோன் ஹோல்டர வாங்கி உங்க மிஷின்ல ஃபிட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி. இந்த ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல, ஸோ அத வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகும். சென்டர்ல இருக்க பட்டன வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா அது க்ளோஸ் ஆகும். ஸோ ஃபோன வச்சுட்டு நீங்க இப்படி நார்மலா எதுவுமே பண்ணாம இருந்தீங்கன்னா, அது கீழ விழுந்துரும். ஸோ அத வச்சுட்டு சென்டர்ல ஒரு ப்ரெஷர் குடுத்தீங்க, ஒரு லைட்டா ஒரு ப்ரெஸ் குடுத்தீங்கன்னா, அது வந்து லாக் ஆயிடும். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க வந்து ஃபோன்ல வச்சுருங்க. ஏன்னா, அது மேக்னெட் இருக்கிறதுனால அது அழகா ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ நீங்க ஒவ்வொரு வாட்டியும் எல்லாமே அசெம்பிள் பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் இல்ல. ஒரு வாட்டி நீங்க அசெம்பிள் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, ஸோ அது யூஸ் ஆயிடும். நீங்க வந்து 360 டிகிரில எப்படி வேணா நீங்க வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, அங்க ஒரு ஆரோ மார்க் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன ஹோல்ட் பண்றதுக்கு இனிமே இந்த குட்டி விரல் நமக்கு தேவையில்ல. அதுக்கு பதில் இந்த டூல நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்க விரலுக்கு ஒரு பெரிய ரிலீஃபே கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்றப்போ 2 பீஸா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாரி டிராப்பிஸ்ட்டா இருக்கட்டும், ஹேர் ஸ்டைலிஸ்ட்டா இருக்கட்டும், மேக்கப் ஆர்டிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மேக்னெட்டிக் வாட்ச் தான் இது. ஸோ இதில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் ஸ்டைலிஸ்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, இந்த கிளிப்ஸு இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சின்ன சின்ன ஹேர் பின்ஸு, பாபின் பின்ஸு இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சாரி டிராப்பிஸ்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஹெட் பின்ஸு இந்த மாதிரி சேஃப்டி பின்ஸ் இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய ஒர்க்க ரொம்பவே ஈஸியா நீங்க வந்து அழகா கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ பின்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாது. கரெக்ட்டா நம்ம அங்க இங்கன்னு தேட வேண்டியதில்ல. பின் எங்க மிஸ் ஆயிடுச்சோ, இல்ல எங்கேயாச்சும் கால்ல ஏதாச்சும் குத்திடுமோ அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு வாட்ச் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதில வந்து ஹார்ட் ஷேப்பும் நம்மக்கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சேம் சாரி டிராப்பிஸ்ட்டுக்கான ஒரு ப்ராடக்ட் தான். கிளிப்ஸ் தான். நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டீஸ் ஆஃப் கிளிப்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸ் ஜம்போ கிளிப் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த சைஸ் கிளிப்பை இப்போ நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலா 3 டைப்ஸ் ஆஃப் கிளிப்ஸ் இருக்கு. அண்ட் அதோட சைஸஸையுமே நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல மெஷர் பண்ணி காட்டுறேன். ஸோ என்ன சைஸ் வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். இல்ல இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு குவாலிட்டியா வேணும், ஒரு நல்ல ஒரு மெட்டல் டைப்ல வேணும் அப்படின்னா, இந்த ஒரு கிளிப்பை நீங்க எடுத்துக்கலாம். இல்ல கிட்டா நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சாக் ஷார்ப்னர் இது. ஸோ நம்மளுடைய சாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கில ரொம்ப மெல்லிசா இருக்கும். ஸோ நம்ம மேக் பண்ற லைன் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அப்புறம் அது ரொம்ப தடிமனா மாறிடும். ஸோ அப்போ இந்த ஷார்ப்னர் வச்சு ஜஸ்ட் நீங்க ராப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொம்பவே தின்னான ஒரு லைன் கிடச்சிரும். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது இந்த மாரி டேப் ரோலர் தான். இந்த ப்ராடக்ட் உங்களுடைய பேக்கேஜிங் ஒர்க்குக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க நேம் அட்ரஸ் ஸ்டிக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்க வந்து ஒரு பேக்கேஜிங் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, டேப்பை எடுத்து, சிசர் எடுத்து கட் பண்ணி இதுக்கு 2 பேர் நமக்கு வந்து தேவைப்படும். பட் இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய ஒர்க் வந்து ரொம்பவே குயிக்கா முடிச்சிரும். இந்த ப்ராடக்ட் நம்மளுடைய எல்லார் வீட்லயுமே இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ நம்மளுடைய இன்ஸ்கர்ட்டா இருக்கட்டும், பேண்ட் இதுலலாம் வந்து சட்டுன்னு நாடா கோக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த ப்ராடக்ட்ட வச்சு நம்ம ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்மளுடைய ஒர்க்க முடிச்சிடலாம். ஒரு நல்ல குவாலிட்டி நீடில் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த நீடில் பாக்ஸ் ப்ளஸ் இந்த நீடில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சீரியஸா சொல்றேன். இந்த மாதிரி ஒரு குட் குவாலிட்டி நீடில் நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. அவ்ளோ ஒரு குவாலிட்டியா இருக்கு. இந்த பாக்ஸ்ல நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 நீடில்ஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம். அவங்க குடுத்துருக்கிறது 10 நீடில்ஸ், அதாவது 5 சைஸஸ்ல ஈச் 2 பீசஸ் வந்து குடுத்துருக்காங்க. அந்தந்த சைஸஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு பார்ட்டிஷன் இருக்கும். ஸோ அதில நீங்க வந்து அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த நீடில் மட்டும் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. உங்ககிட்ட வேறு ஏதாச்சும் சைஸஸ் நீடில் இருந்தாலும் அதையுமே நீங்க வந்து இதில அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே காம்பேக்ட்டா இருக்கும். யூடியூப் பார்த்து நீங்க சமைக்கிற ஆளா இருந்தா, அப்போ இந்த ஸ்பூன வாங்கி வச்சுக்கோங்க. டிஜிட்டல் ஸ்பூன் இது. ஏன்னா யூடியூப்ல வந்து இவ்வளோ கிராம் மெஷர்மென்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது எவ்வளோ கிராம்னு நமக்கு தெரியாது. பட் இந்த ஸ்பூன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அழகா உங்களுக்கு அந்த ஸ்பூன்ல எவ்வளோ கிராம்ன்றத உங்களுக்கு டிஜிட்டலைஸா காமிச்சிடும். அதே மாதிரி ஆயில் நீங்க வந்து யூஸ் பண்ண போறீங்க. ஆயிலா இருக்கட்டும், வாட்டரா இருக்கட்டும். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, எம்எல் சைஸஸுமே அந்த ஸ்பூன்ல வந்து நமக்கு வந்து மெஷர்மென்ட்ல காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ குக் பண்ண தெரியல, இனிமே தான் கத்துக்க போறேன் அப்படின்னா, அப்போ இந்த ப்ராடக்ட்ட வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லரிங் மிஷின் டேபிள்ல ஒரு சின்ன ட்ரா ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அதிலேயே எல்லா திங்ஸும் நம்ம போட்டு வச்சிருப்போம். பாபினா இருக்கட்டும், த்ரெட்ஸா இருக்கட்டும், சிசர்ஸு, கட்டர்ஸு, டூலர்ஸு அண்ட் ஃபூட்டர்ஸு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு கச்ச கச்ச கச்சன்னு இருக்கும். ஸோ அதுக்காகவே இந்த ஒரு பார்ட்டிஷன நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இதில வந்து 2 ரோஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க சாக்ஸு, பாபின்ஸு, சிசர்ஸு, டூல்ஸு, ஃபூட்டர்ஸு அப்படின்னு சொல்லி எல்லாமே செப்பரேட்டா நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இத ஃபிக்ஸ்
ஃபிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப 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 ஈஸி தான். ஜஸ்ட் 2 அங்கே ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். அதை வந்து நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் மிஷினுக்கானது. 2 டைப்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் சரிங்களா. இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டரோடு சேர்த்தே கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து 3 அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் நீங்கள் வந்து ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ஃபேனோட விங்ஸை வந்து க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இதுவுமே நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்விங் மிஷினில் அட்டாச் பண்ணிடலாம். அதாவது பேக் சைடில் மேக்னெட் இருக்கிறதுனால. இது வந்து பார்த்திங்கன்னா அதை விட பெரிய சைஸில் இருக்கும். இதுக்குமே அடாப்டர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுவுமே 3 டைப்ஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் ஃபேனில். பட் இதை வந்து நீங்கள் ரிமூவ்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அது அப்படியே தான் ஓடும். பட் வந்து குவாலிட்டி வைஸ் ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது லேசர் லைட் தான் இது. 2 டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் இருக்குது. நம்மளுடைய ஸ்ட்ரெயிட் கட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டூல் இது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டாட் மட்டும் இருக்கும். ஸோ அந்த ஒரு லேசர். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் லேசர் டூல்ஸ் இது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அடாப்டரோடு இருக்கும். பேக் சைடில் மேக்னெட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ அப்படி வந்து நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்க, லைன்ஸ் மிஸ் ஆகக்கூடாது, இல்லை கட்டிங் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த லைட்டை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா வெறும் டாட் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இந்த ஒரு டூல் இது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் வரும். ஸோ லேசர் சிசர் ரொம்ப நாளாக அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருந்தது. ஸோ இப்போ வந்து ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ இதுவும் நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் தான் இப்போது. ஸோ வேணுன்றவங்க நீங்கள் லைட் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். இல்லை இந்த மாதிரி சிசர் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் அதுவுமே லைட் வந்து இருக்கும். ஸோ நான் இன்ஸ்டாகிராமில் கிளியர் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்க இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்டில் பட்டன் மார்க் பண்ணுறதுக்கு ஆர் நம்மளுடைய ப்ளவுசஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹூக்ஸுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் மார்க் பண்ணுறதுக்கான டூல் இது. இதில் வந்து 2 குவாலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும். ஸோ ரஸ்ட் ஆகாது, நல்ல திக்காக இருக்கும். அண்ட் வந்து பெர்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அண்ட் அதில் வந்து மார்க்கிங் மெஷர்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ குவாலிட்டியானதில் ப்ளெயினாக இருக்கும். அண்ட் செகண்ட் குவாலிட்டியில் உள்ளதில் மெஷர்மெண்ட் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா சிசர்ஸ்லேயே டாப் குவாலிட்டியான ஒரு சிசர். இந்த சிசர் கூடவே ஒரு சின்ன கட்டருமே வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அண்ட் இது வந்து லைஃப்பில் நீங்கள் ஷார்ப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மற்ற சிசர்ஸ்லாம் நீங்கள் வந்து நாள் ஆச்சுன்னா அந்த ஷார்ப்னஸ் கம்மியாயிடும்ல. ஸோ நம்ம வந்து சாணை இதெல்லாம் பிடிப்போம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த தொல்லையுமே கிடையாது. ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணால் போதும். டைலரிங் மிஷினுக்கான லைட் தான். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பேஜில் வந்து லான்ச் பண்ணி நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க ஒரு ப்ராடக்ட். இப்போ வந்து டைலரிங் ப்ராடக்ட் ஷேர் பண்ணுறதுனால இதுவுமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுவுமே பேக் சைடில் மேக்னெட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லைட்டை வந்து ஃபோக்கஸ்ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப நம்ம உத்து பார்த்தா நம்ம கண் இதெல்லாம் பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாதிரி லைட்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ லைட் இருந்தாலுமே எக்ஸ்ட்ரா லைட் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்குறது ஃபோம் ஷீட் தான். ஸோ ஜாஸ்மின் ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்கான ஃபோம் ஷீட் நம்மக்கிட்ட 2 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக 3D அவுட்லைனர் மறுபடியும் நம்ம ரீஸ்டாக் பண்ணிட்டோம். ஸோ எக்கச்சக்கமான ரீஸ்டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணுறோம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் ரீஸ்டாக் பண்ணிகிட்ருக்கோம். வேணுன்றவங்க குயிக்காக அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா யாரெல்லாம் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்படும். இதோட பேர் வந்து ஹனி மேட். இது நீங்கள் வந்து டைலராக இருக்கீங்க, ஒரு சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய பாடி வந்து ரொம்பவே ஹீட் ஆகும். ஸோ நமக்கு ஏர் ஃப்ளோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால இந்த மாதிரி மேட் போட்டு உட்காந்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஃபூட்டர் கலெக்ஷன் தான். இது வந்து ஜிப் ஃபூட்டர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்விசிபிள் ஜிப் ஃபூட்டர். அதாவது இன்விசிபிள் ஜிப் அண்ட் ரொம்ப மெல்லிஸான ஒரு பைப்பிங் இதெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபூட்டர் உங்களுக்கு தேவைப்படும். இதில் நீங்கள் வந்து சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது T3 ஃபூட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 ஃபூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த சிங்கிள் ஃபூட்டர்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே இன்னொரு வெரைட்டி ஆஃப் T3 ஃபூட்டர். இது வந்து நார்மல் மெஷின்ஸுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபூட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணுமோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அண்ட் நிறைய நியூ ப்ராடக்ட்ஸான வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் பேஜில் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆர் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்
யாராச்சும் டைலரிங் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பீட்ஸை உடைக்கிறதுக்கான ஒரு ஃபூட்டர். இது இப்படி தான் செட்டாக வரும். நீங்கள் வந்து ஒரு பீட் ஒர்க் பண்ணியிருக்கிற ஒரு ஃபேப்ரிக்கை ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அதை உடைக்கணுன்னா இந்த ஃபூட்டரை நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை அதை உடைக்காமல் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இந்த பீட் ஃபூட்டரை நீங்கள் வாங்கிக்கோங்க. அதாவது பீட் பிரேக்கிங் ஃபூட்டர் அண்ட் பீட் ஃபூட்டர் 2 டைப்ஸில் இருக்குது. அண்ட் இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ரோல் ஆன் ஃபூட்டர் இது. ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எது வேணுமோ குயிக்காக உங்கள் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில்.